ஸோ எனக்கு வந்து நான் டான்ஸ் அவரை பார்த்து தான் நான் சில மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய இருக்குப்பா பயங்கரமாக இருக்கு என்ன ஸ்பீடு அப்படின்ற மாதிரி நான் அப்படி தான் பார்த்து தான் வளர்ந்தேன். டான்ஸ் கிளாஸ் சேரணும்னு நினைக்கும் போது என்னால் சேர முடியல, நிறைய கிளாஸ்லாம் என்னால் சேர முடியல. திடீர்னு அப்போ தான் வந்து நான் இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் ஒரு ரியாலிட்டி ஷோவில். பாருங்க இந்த ஒரு ஃபோட்டோ தாண்டி இந்த வாரணாசி ஈவெண்ட், வாரணாசியில் வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணல. வாரணாசியில் வந்து அசிஸ்டன்ட். அவங்கள ட்ரெயின் பண்ணுறது எப்படி இருந்தது? ஸ்ருதிகாசன் வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர் அப்படின்றது தெரியும். அம்மா மேம் வந்து குழந்தை மாதிரி, அவங்களுக்கு எப்படின்னா மற்றவங்களை ஹர்ட் பண்ணவே தெரியாது, அந்த மாதிரி செம்ம ஸ்வீட். ஒரு ட்ரீம் தளபதியை தாண்டி இவருக்கு நான் கொரியோகிராஃப் பண்ணணும்னா அது யாரா இருக்கும்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம், நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா டான்சர் அண்ட் கொரியோகிராஃபரான அரவிந்த் ஸ்வித்தர்ஸ். வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பர் குட்டாக இருக்கேன். சாண்டி மாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது எல்லா டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ்க்குமே இஸ் த ஒன். அவரை ஒரு அண்ணா அப்படின்றதெல்லாம் தாண்டி அதையும் தாண்டி ஒரு பார்க்குற ஒரு மனுஷனாக தான் இருக்கார். ஸோ உங்கள் லைஃப்பில் சாண்டி மாஸ்டர் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக இருந்திருக்கார்? சாண்டி மாஸ்டரை வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டிவியில் நாங்கள் பார்த்துருவோம், மானாட மயிலில் பார்க்கும்போது அந்த அந்த பேர் வந்து வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி. ஸோ எனக்கு அப்போத்துலேருந்தே பார்க்கும்போது சாண்டி மாஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஸோ எனக்கு வந்து நான் டான்ஸ் அவரை பார்த்து தான் நான் சில மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய இருக்குப்பா பயங்கரமாக இருக்கு என்ன ஸ்பீடு அப்படின்ற மாதிரி நான் அப்படி தான் பார்த்து தான் வளர்ந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் டான்ஸ் கிளாஸ் சேரணும்னு நினைக்கும் போது என்னால் சேர முடியல, நிறைய கிளாஸ்லாம் என்னால் சேர முடியல. திடீர்னு அப்போ தான் வந்து சாண்டி பாய் கிளாஸ் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ சாண்டி மாஸ்டர் வந்து அப்படி தான் நான் பார்த்து அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. கிளாஸில் வந்து நான் கொஞ்சம் எனக்கு டான்ஸ் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால நான் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவேன். சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக கிராப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறதை வந்து நோட் பண்ணுவார் சாண்டி பாய். நோட் பண்ணி ஓகே, ஆனால் பார்ப்பாரு. நான் வந்து சாண்டி மாஸ்டர் பார்க்குறாரு, ஓகே செம்மையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி புஷ் கொடுத்து பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு வாட்டி என்ன நடந்துருச்சு, கிளாஸில் வந்து அந்த இன்சிடெண்ட்லாம் எல்லாருக்கும் வந்து சாண்டி பாய் வந்துட்டார். வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னும் போது எல்லாருமே கை தூக்குறாங்க. நான் மட்டும் ஹேண்ட்ஸ் அப் பண்ணல. எனக்கு என்ன டயர்டாக இல்லை. அப்போது சின்ன பையன், ஒரு 9th ஸ்டாண்டர்டாக. உனக்கு வந்து டயர்டாக இல்லையா, சரி பாட்டு சாங் போடு நீ ஆடு அப்படின்னாரு. அந்த கல்திபார் சாங் வந்து நான் ஆல்ரெடி சாண்டி பாய் ஆடினது நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அந்த சாங் தான் எங்கள் கிளாஸில் கோரியோகிராஃபியாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த சாங் போயிட்டு இருக்கும்போது சாண்டி மாஸ்டர் நின்று பார்க்குறாரு. நான் அந்த சாங் பயங்கரமாக ஆடணும்னு சொல்லி ஆடி காமிச்ச உடனே சாண்டி பாய் வந்து கை கொடுத்து கட்டி பிடிச்சார் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அந்த மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு ஸ்டில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கல்தி அந்த சாங். நான் இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை வந்து பண்ணிட்டு அகெயின் ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு ரியாலிட்டி ஷோவில் பாருங்க காமிக்கும். அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு இது. அது ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறது, நான் வந்து சாண்டி மாஸ்டருக்கு பேக் டான்ஸராக என்னால் ஆட முடியுமான்னு நான் யோசிச்சிருக்கேன். இவர் பின்னாடி நம்ம ஆடினாலே போதும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சாண்டி மாஸ்டர் பக்கத்தில் ஆடணும்னு நினச்சிருக்கேன். அந்த பேக் டான்ஸராக வரும்போது நான் பக்கத்தில் ஆடணும்னு நினச்சிருக்கேன். ஒரு இன்கேப், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட், அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி. ஒரு நல்ல சூப்பராக ஆடுறவங்களாம் அந்த மாதிரி ஆட முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம ஆடணும், சாண்டி பாய் பக்கத்தில் ஆடணும், இன்கேப்பில் ஆடினாலே போதும். ஏன்னா நாங்கள் அப்போல்லாம் ஆடும்போது சைடில் ஆடினாலும் டிவியில் பார்த்துட்டு இவன் ஆடி இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து எங்கள் வீட்லேயும் பெருமையாக இருக்கும், எங்களுக்கும் பார்த்துருக்காங்களா விஜய் டிவியில் நம்ம ஆடி இருக்கோம் ஓகே அப்படின்னு. சாண்டி பாய் பக்கத்தில் கூட ஆடணும், பேக் டான்ஸராச்சும் ஆடணும் அப்படின்னு யோசிச்ச ஒரு பையனுக்கு சாண்டி மாஸ்டரோட ஸ்டேஜ் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். சீரியஸாக ட்ரீம் விஷயம் தான். அதுவும் மைக்கேல் ஜாக்சன் அந்த ஒரு சூட்டில் அந்த மாதிரி. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்லே ஆடுவார் பயங்கரமாக. நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஆடணும். அந்த மூமெண்ட் எனக்கு அதுதான். அது எப்படி என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் இது கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு விஷயம், அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா அதே மாதிரி அந்த ஃபோட்டோ வேறு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ செம ஃபோட்டோ. என்னோடய வால்பேப்பரும் அதுதான், எப்போவுமே இருக்கும் அது. இந்த ஒரு ஃபோட்டோ தாண்டி இந்த வாரணாசி ஈவெண்ட் ஒரு ஹியூஜ் ஈவெண்ட்டாக நடந்திருந்தது. அதில் பெர்ஃபார்ம் பண்ணதுமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ். வாரணாசியில் வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணல. வாரணாசியில் வந்து அசிஸ்டன்ட். ஓகே.
நானும் கௌரியும் வந்து அசிஸ்டன்ட் பண்ணோம். ஒரு வாட்டி சாண்டி பாய் சொன்னார், சரிடா நான் சொல்கிறேன் அப்படின்னு போனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரி வாரணாசியில் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து அப்போ தான் சொன்னாங்க. அது இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தா வாரணாசியில் எங்களுக்கு டைட்டில் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா அது எவ்வளோ பெரிய ஷோன்றது எங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஒரு 150 பேர் இருப்பாங்க அந்த ஷோவில். ஸோ அந்த ஸ்டண்ட்டான விஷயம் நிறைய பண்ணணுன்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருந்துச்சு. அதுவும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ராஜமௌலி ஸ்ருதி மேம் அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணுறது எப்படி இருந்தது? ஏன்னா ஸ்ருதிகாசன் வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர் அப்படின்றது தெரியும். அவங்க ரொம்ப டெடிகேட்டடாக ரொம்ப இன்டென்ஸாக வந்து பண்ணுவாங்கன்னு. ஸோ அவங்கள ட்ரெயின் பண்ண அவங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுல் டெடிகேஷன் தான். அவங்க வந்தாங்க, கரெக்டாக ப்ராப்பராக என்னென்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவங்களோட வேலை இன்னும் நிறைய இன்புட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க சூப்பராக அது பண்ணி இந்த ஃபோட்டோ எடுத்தது வந்து வெளியே பசங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜிம்னாஸ்டிக் ப்ராக்டிஸ். ஸோ அப்போ வந்து ஸ்ருதி மேம் வந்து அந்த வீடியோ பசங்களை டேக் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அப்போ வந்து சாண்டி பாய் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ பசங்க அசிஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க இவனுங்க தான் அப்படின்னு சொல்லி அப்போது ஃபோட்டோ எடுத்தது தான் அது. ஆனால் அதுதான் சொல்கிறேனே, எனக்கு சாண்டி பாய் எவ்வளோ நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வாரணாசி பெரிய ராஜமௌலி சாரோட படம் அது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே, கொஞ்சம் போன ஓகே இவ்வளோ பெரிய இதில் அசிஸ்டண்ட்டாக. ஏன்னா ஆட முடியுமான்னு நினச்ச பையன், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா எனக்கு வந்து லைட்டாக எப்படி சொல்கிறது, எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதுக்கு உண்மையாக இருக்கணும், அதுக்கு எவ்வளோ நம்மளோட உழைப்பை போட்டு எவ்வளோ பண்ண முடியுன்றது மட்டும் மைண்டில் ஓடிச்சு. இதுக்கப்புறம் நான் இன்னும் நிறைய என்ன கற்றுக்கணும், இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்றது இன்னும் எனக்கு மோட்டிவேட்டடாக இருந்தது. இன்னும் நான் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்றது எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்தது. இந்த ஷூ ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? தேடி அலச வேண்டியதா அப்படின்ற மாதிரி தான். இந்த ஷூ வந்து ரியோ அண்ணாவோட ஷூ. அவரோட ஷூவே உங்களுக்கு கொடுத்தாரா? ஆமா, ஆக்சுவலா ரியோ அண்ணாவும் அப்படிதான். யாராவது வந்து கேட்டாங்கன்னா அது வந்து கொடுத்துருவாரு. ரியோ அண்ணா செட்ல வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னா அது கொடுத்துருவாரு. அந்த மாதிரி தான் வந்து ஷூ நல்லா இருக்குண்ணா அப்படின்னு. அப்படியே சூப்பர் ராணி எடுத்துக்கோப்பா அப்படின்னாரு. சரி ஓகே, அதுக்கப்புறம் நான் விட்டேன். அதுக்கப்புறம் ரியோனா வந்து இந்த ஷூ என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனார். ரியோனா செம்ம ஸ்வீட். அவரும் வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல வந்து ஹோஸ்ட் பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் பேக் ஸ்டேஜ்ல பார்த்தேன். டேய் எல்லாமே இங்க தான் இருக்கீங்களாடா அப்படின்னு. ஆமாண்ணா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா ரொம்ப பிஸியா இருந்தாரு ரியோனா. ஸோ ஜஸ்ட் நாங்க ஹாய் அப்படி மட்டும் சொல்லிட்டு போயிட்டோம். ரியோனா சூப்பர், ஆல் செம்ம. என்ன போட்டோ வச்சிருக்கீங்க தெரியலையே. வா இவங்க ஸ்வீட் எல்லாருமே வந்து ரம்பா மேம் நீங்க எப்படி ஸ்கிரீன்ல பாக்குறீங்களோ ஆஃப் கேமராவும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. உண்மையாவே அவங்க எப்படிதாங்க இருப்பாங்க? ரம்பா மேம் வந்து குழந்தை மாதிரி. அவங்களுக்கு எப்படின்னா மற்றவங்களை ஹர்ட் பண்ணவே தெரியாது, அந்த மாதிரி செம்ம ஸ்வீட். அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரம்பா மேம் ரொம்ப பிடிக்கும். ஒரு கமெண்ட் சொல்றதா இருக்கட்டும், நம்ம தப்பு பண்ணாலுமே அந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹிட் ஆகக்கூடாதுன்னு அதை எப்படி கன்வே பண்ணலான்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் லேட்டராக வந்து என்னோட எபிசோட்ஸ்லாம் பார்க்கும் போது நான் ரம்பா மேம் கிட்டேருந்து நிறைய ஸ்வீட்டான கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அரவிந்த் யூ ஆர் ஹேண்ட்ஸம், அரவிந்த் யூ ஆர் ஹீரோ அப்படிலாம் அவங்க சொல்லும் போது, ஏன்னா நம்ம அவங்களெல்லாம் டிவியில் பார்த்தோம். இப்போ அவங்க வாயிலேருந்து அரவிந்த் அந்த வார்த்தை அப்படி சொல்லி நம்மளை கமெண்ட் பண்றதுன்றது செம்ம எக்ஸைட்மென்ட்டா புகழ்ந்ததை விட உங்களுக்கு பயங்கரமா புகழ்ந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், சீரியஸா ரொம்ப பிடிக்கும். ரம்பா மேம் வந்து எனக்கு ரொம்ப, நான் இப்போ விஷ் பண்ணா கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ கூட ரீசெண்டாக நியூ இயர்க்கு விஷ் பண்ணியிருந்தேன். நியூ இயர்க்கு விஷ் பண்ணாங்க ரம்பா மேம். ஓகே, ஹாப்பி நியூ இயர் அரவிந்த் அப்படின்ற மாதிரி ரம்பா மேம் விஷ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக என்னன்னா நாங்கள் ஜோடி முடிச்சுட்டு அவங்களோட ஷூ ஏலம் எடுக்கிற மாதிரி ஒரு எபிசோட் இருக்கும். அப்போ வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் ஓகே நான் உங்களுக்கு வந்து ஷூ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, நான் எலிமினேட் ஆகிட்டேன். அந்த அப்போ செலிப்ரேஷன் ரவுண்ட் வந்துச்சு. அந்த ரவுண்டில் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க, ஷூ வாங்கிக்கோங்கன்னு எனக்கு வந்து கொடுத்தாங்க ரம்பா மேம். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? மறந்துருப்பாங்க அவ்வளவுதான் பண்ணதே இல்லை. அதுதான் சொல்றேன், எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ரம்பா மேம் எல்லாருக்குமே பிடிக்கும். ரம்பா மேம் யாரும் வந்து பிடிக்கல அப்படின்னு லைட்டாவும் சொல்ல மாட்டாங்க. ரம்பா மேம் செம்ம ஸ்வீட். ஒரு ட்ரீம் தளபதியை தாண்டி இவருக்கு நான் கொரியோகிராஃப் பண்ணணும்னா அது யாரா இருக்கும்? சாண்டி பாய் ஹீரோ ஆயிடுவாரு. சாண்டி பாய் ஹீரோ ஆயிட்டாரு. சாண்டி பாய்க்கே நான் கோரியோ பண்ணணும். அப்புறம் லாரன்ஸ் மாஸ்டருக்கு, அப்புறம் பிரபுதேவா மாஸ்டருக்கு, எஸ்கே, அப்புறம் எஸ்கே தலை. ஓகே, தலைக்கு வந்து ஏன்னா அந்த இந்து சாங் ஒன்று இருக்கும், வீணா வீணா, அதில் டோட்டலாக வேற மாதிரி சூப்பராக ஆடி இருப்பார் பயங்கரமா. ஸோ தலைக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை, வேற மாதிரி ஒன்று பண்ணோம். மூவிஸில் பேக்கப் டான்ஸராக இருந்திருக்கீங்களா? இல்லை போனதில்லை.
அது கார்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போனதில்லை. மாவீரன் மட்டும் நாங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி, ஏன்னா நான் காலேஜ் டேஸில் என்னோட டீம் இருக்குது, நாங்கள் காம்படிஷன்லாம் ஆடுற டீம். ஸோ அப்படி நாங்கள் போகும்போது மாவீரன் போயிருக்கோம். மாவீரன் ஆனால் சுத்தமாக தெரியாது. நாங்கள் வந்து ஒரு டீமாக இருந்தோம், நாங்கள் மட்டும் ஒரு பேக்டாக. அப்போ வந்து சோபி மாஸ்டர் அப்போ தான் நாங்கள் பார்த்தோம் ஷூட்டிங்லாம் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது ஒரு 3-4 இயர்ஸ் இருக்குமா அந்த படம் வந்து. ஸோ அப்போ போனது மட்டும் இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அதுக்கப்புறம் போனதில்லை. எல்லாருக்குமே வந்து டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் சின்ன வயசுலேருந்து இப்படி ஆடி இருக்கேன், அப்படி ஆடி இருக்கேன், பேமெண்ட் இஷ்யூஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. அரவிந்த் ஃபேஸ் பண்ண த மோஸ்ட், என்னால் அந்த மொமெண்ட் என் லைஃப்பில் நடந்திருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டாக என்னது இருக்கா? பேமெண்ட் இதுன்றது இல்லை, தெரிஞ்சவங்க கிட்ட தான் அது வந்து அந்த மாதிரி நடக்கும். தெரிஞ்சவங்க தான் வந்து கிராண்டடாக எடுத்துப்பாங்க அந்த மாதிரி. ஏன்னா நான் மோஸ்ட்டாக போய் வெளியே ஒர்க் பண்ணதில்லை. நான் சாண்டி மாஸ்டரோட இருந்திருக்கேன், அவரோட ஷோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் எனக்கு ரியாலிட்டி ஷோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து. நான் வெளியே போய் மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணதில்லை. நான் மோஸ்ட்டாகவும் பண்ண மாட்டேன். இங்கே இருக்கும்போது என்னோடய ஹோம் எஸ்டிஎஸ் வந்து என்னோடய ஹோம் மாதிரி. ஸோ அங்கேயே இருக்க பசங்க, நாங்கள் அங்கேயே ஆடுவோம், எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவரோட இதுலேயே அப்படியே இருந்து நாங்கள் முடிச்சுட்டோம். பெருசாக வெளியே நாங்கள் போய் பண்ணதில்லை. அதான் வெளியே போய் பண்ணால் தான் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல். அந்த மாதிரி நான் வெளியே போனதில்லை, மோஸ்ட்டாக வெளியே போக மாட்டேன். அரவிந்தோட ட்ரீம் என்ன? இதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னா இது பண்ணிட்டேன்னா இந்த பிளேஸே எனக்கு ட்ரீம் தான் ஆக்சுவலாக. இந்த ஏடிசி அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய ட்ரீம். என்ன மாதிரி இல்லை, டான்ஸஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீம். ஸோ காட் கிரேஸில் எனக்கு இது அமைஞ்சதே பெரிய ட்ரீம். எனக்கு என்னென்னா இங்கே வரவங்க டான்ஸ் ட்ரீமோடு வரவங்க வந்து அவங்களும் நல்ல விஷயமா நல்ல அடுத்த கட்டம் அவங்களுக்கு போகணுன்றது என்னோட ட்ரீம். முடிஞ்ச அளவுக்கு இதை இன்னும் பெருசாக பண்ணி இதால் நிறைய பேர் வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு என்னோட ட்ரீம். எஸ், இந்த பிளேஸ் ஆனஸ்ட்டாக வந்து உள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப். எவ்வளோ அப்படியே கைமையுன்னு மண்டைக்குள்ளே எது இருந்து வந்தாலும் உள்ளே கால் வைக்கும் போது இட்ஸ் வெரி ப்ளசன்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்போடு நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளே வரவங்க எல்லாருமே அதை போகும்போதும் அந்த பாசிட்டிவ் வைப்போடு போவாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. இன்னும் அரவிந்த் அந்த மூவிஸ்லையும் இன்னும் நிறைய ஷோஸ்ல வந்து கொரியோகிராஃபரா நாங்க பார்க்கணும். அதுக்கான ஹார்ட் வர்க் கண்டிப்பா பண்றோம். யா, thank you so much. Thank you. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.